இன்றைக்கி உங்களுக்கு லெட்ஜர் சொல்லி தர போகிறேன். அந்த லெட்ஜருக்கு இந்த சம்மை செலக்ட் பண்ணியிருக்கேன். அது பக்கத்தில் பார்த்தீங்களா அவ்வளோத்துக்கும் ஜேர்னல் போட்டிருக்கேன். அந்த ஜேர்னல் எப்படி போட்டேன்னா அந்த அக்கௌண்டிங் ரூல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா உங்களுக்கு, அந்த அக்கௌண்டிங் ரூல்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ஜேர்னல் போட முடியும். ஜேர்னல் போட்டால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், லெட்ஜர் போட்டலாம். இதுதான் அக்கௌண்டிங் ரூல்ஸ். இதை பார்த்துக்கோங்க, திரும்ப திரும்ப இதை படித்து எழுதி பார்த்துருங்க. அப்படின்னா உங்களால் ஜேர்னல் போட முடியும். ஜேர்னல் போட்டோன்னா ஈஸியாக லெட்ஜரும் போட்டுடலாம். நாம் இப்போது லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெட்ஜர் அப்படின்னு மேலே போட்டுக்கோங்க. டபுள் சைடு யூஸ் பண்ணணும். சரி, அதே மாதிரி ரெண்டு கார்னர்லையும் இதில் வந்து இது வந்து டெபிட் சைடு டினோட் பண்ணதுக்காக டிஆர் அப்படின்னு ஷார்ட்டாக போடணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து சிஆர் அப்படின்னு போடணும். சரியா, சிஆர்னா அதாவது இது வந்து கிரெடிட் சைடு, இது வந்து டெபிட் சைடுன்னு காட்டுறதுக்காக டெட்டார் கிரெடிட்டார்னு போடுறோம். சரியா, அடுத்து அப்போ இது பார்த்துக்கோங்க, இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு, அதை மறக்காதுங்க. சரி, இப்போ நம்ம காலம்ஸ் எல்லாம் போடலாம். ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஜேர்னலில் போட்டதே மாதிரி தான் இங்கே டேட் காலம். அதே மாதிரி இது பர்டிகுலர்ஸ் காலம் தான், பர்டிகுலர்ஸ். அடுத்து இந்த ஒரு ஸ்மால் காலம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஜேர்னலில் போடும்போது எல்எஃப் போட்டீங்க, இப்போ ஜேஎஃப் போடணும். ஜேஎஃப்னா என்ன அர்த்தம்னா ஜேர்னல் ஃபோலியோ, அதாவது பேஜ் நம்பர் ஆஃப் த ஜேர்னல். அந்த பேஜ் அதாவது அந்த ஜேர்னல் முடிச்ச உடனே தானே லெட்ஜர் ஸ்டார்ட் பண்றோம், அந்த பேஜ் நம்பரை எடுத்து இங்க போடலாம் இந்த காலத்துல. அதுக்காக தான் ஜேஎஃப் போடுறோம். அடுத்து அமௌண்ட் காலம். அமௌண்ட் காலத்துல பொதுவா ரெண்டு காலம் இருக்கும். நம்ம அமௌண்ட் எல்லாம் செகண்ட் காலத்துல தான் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் காலம் எதுக்காகனா ஏதாவது கால்குலேஷன்ஸ்லாம் வரும்போது இது யூஸ் ஆகும், மற்றபடி இது பிளாங்கா தான் இருக்கும். இல்ல அதே மாதிரி ருபீஸ் சிம்பிள் கூட போட்டுக்கோங்க. ஓகே, தென் இங்க அதே மாதிரி இந்த சைடும் டேட், particulars, அடுத்து JF, அடுத்த காலம் amount, rupees simple போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு அக்கவுண்டா ப்ரிப்பேர் பண்ணலாம். நாம இதுல இருக்கிற எல்லா ஜேர்னலுக்கும் இங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். இதுல என்னெல்லாம் அக்கவுண்ட் இருக்கு பாருங்க. கேஷ் அக்கவுண்ட் இங்க பாருங்க, கேஷ் அக்கவுண்ட் இருக்குது, கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்குது, ரெண்ட் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட், பர்ச்சேஸ் அக்கவுண்ட், அதே மாதிரி கேஷ் அக்கவுண்ட் இருக்குது. கேஷ் ஆல்ரெடி இங்கேயும் இருக்குது, இன்னொரு கேஷ் வந்திருக்கு, அப்போ திரும்ப எழுதக்கூடாது, ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா போதும். சேலரி அக்கவுண்ட், கேஷ் அக்கவுண்ட் திரும்ப பண்ண வேண்டாம். அதே மாதிரி ரேணுகா அக்கவுண்ட், சேல்ஸ் அக்கவுண்ட் முன்னாடி இருக்குதா இல்லை, அப்போ அதுவும் கிரியேட் பண்ணணும். அடுத்து கேஷ் அக்கவுண்ட் ஆல்ரெடி இருக்குது, கமிஷன் அக்கவுண்ட், டிராயிங்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கேஷ் வந்து ஒரு அக்கௌண்ட் இருந்தா போதும், அதுல எல்லாம் போட்டலாம். இப்போ நம்ம அவ்வளோ அக்கௌண்ட்டையும் நம்ம லெட்ஜர்ல என்ன பண்ணணும், ஒவ்வொரு அக்கௌண்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரி, இப்போ கிரியேட் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இந்த இருக்கு இல்லையா லெட்ஜர்ல இந்த மிடில் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இப்போ அண்டர்லைன் பண்ணிருங்க. அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ், கேஷ் அக்கௌண்ட் எப்பவுமே கொஞ்சம் பெருசா இருக்கும், ஏன்னா நிறைய டிரான்சாக்சன் கேஷ்ல இருக்கும் இல்லையா, அதுல கொஞ்சம் இடம் விட்டுட்டு அடுத்தது கேபிட்டல் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட். சரியா, இப்போ நம்ம அந்த ஜேர்னலை திரும்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல அதாவது கேஷ் வந்து டெபிட்ல இருக்கிறதுனால கேஷ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல கேபிட்டல்னு எழுதணும். அடுத்தல கேபிட்டல் அக்கவுண்ட்ல என்ன பண்ணணும்னா கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கனால கேபிட்டல் அக்கவுண்டோட கிரெடிட் சைட்ல கேஷ் அக்கவுண்ட் எழுதணும். பாருங்க, இது கேஷ் அக்கவுண்ட். ஓகே, கேஷ் அக்கவுண்ட்ல என்ன டேட்டு அது இங்க போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 2014 ஆகஸ்ட் 8. ஓகே, இப்போ என்ன செய்யறோம், அந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருந்தது, கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேபிட்டல் இருந்தது. அப்போ கேஷ் டெபிட்ல இருந்துன்னா கேஷ் அக்கவுண்ட் தான் கேஷ் அக்கவுண்ட், கேஷ் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல எழுதணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு, அப்போ கேஷ் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல நம்ம எழுதணும். இது வந்து டெபிட் சைடு தான், டிஆர்ங்கிறது டெபிட் சைடு, இந்த சைடு ஃபுல்லா டெபிட் தான். அப்போ டெபிட் சைட்ல என்ன எழுதணும், அது பக்கத்துல இன்னொரு அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்குது, அது என்ன அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட், அதை இங்க எழுதணும். அப்போ டு கேபிட்டல் அக்கவுண்ட். அமௌண்ட் என்ன, 6 lakhs. சரி, அதே மாதிரி கீழே ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் பாருங்க. கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல, ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கனால கிரெடிட் சைட்ல கேஷ் அக்கௌண்ட் எழுதணும். பை கேஷ் அக்கவுண்ட். இதுக்கும் அதே டேட் தான். என்ன டேட்டு, ஆகஸ்ட் 8. ஓகே, சோ இங்க என்ன பண்ணோம்,
கேஷ் வந்து டெபிட் சைடுல இருக்கிறதுனால டெபிட் சைடுல என்ன எழுதுறோம், கேபிட்டல் எழுதுறோம். அதாவது இன்னொரு கவனிங்க, கேஷ் அக்கவுண்ட் வந்து டெபிட்ல இருக்கிறதுனால டெபிட் சைடுல அது பக்கத்துல இருக்கிற கேபிட்டல் அக்கவுண்ட டு கேபிட்டல்னு போடுறோம். கேபிட்டல் அக்கவுண்ட்ல கேபிட்டல் கிரெடிட்ல இருக்கிறதுனால கேபிட்டலோட கிரெடிட் சைடுல கேஷ் அக்கவுண்ட் எழுதுறோம். இவ்வளவுதான். சரியா? அமௌண்ட் எவ்வளவு? இதுக்கும் அதே 6 lakhs தான். செகண்ட் காலத்துல தான் எழுதணும், ஃபர்ஸ்ட் காலத்துல எழுதக்கூடாது. சரி, இது முடிஞ்சது. இப்போ அடுத்த ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ஜேர்னல் என்ட்ரி பாருங்க, ரெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. அப்போ இப்போ ரெண்டு அக்கவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும், ரெண்ட் அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட். இப்போ கிரியேட் பண்ணலாம் வாங்க. பாருங்க, ரெண்ட் அக்கவுண்டும் கிரியேட் பண்ணியாச்சு, பேங்க் அக்கவுண்டும் கிரியேட் பண்ணியாச்சு. எதுக்கு பிறகு கேஷ் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட், ரெண்ட் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஜேர்னல் என்ட்ரியை பார்க்கலாம். பாருங்க, ரெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. அப்ப ரெண்ட் வந்து டெபிட்ல இருக்கு, பேங்க் வந்து கிரெடிட்ல இருக்கு. அப்ப ரெண்ட் டெபிட்ல இருக்கிறதுனால ரெண்ட் அக்கவுண்டோட டெபிட் சைடுல பேங்க்னு எழுதணும். அதே மாதிரி பேங்க் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல ரெண்ட்னு எழுதணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்ட் டெபிட்ல இருக்கிறதுனால ரெண்டோட டெபிட்ல பேங்க் எழுத போறோம். ரெண்ட் அக்கவுண்டோட டெபிட் சைடுல பேங்க்னு எழுதணும். இந்த ரெண்ட் அக்கவுண்டோட டெபிட் சைடுல நம்ம எழுத போறோம். இதுக்குரிய டேட் என்னன்னா 3rd கொடுத்திருக்காங்க. சோ 3rd போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டு பேங்க். ஏன்னா ரெண்ட் அக்கவுண்ட் வந்து டெபிட்ல இருக்கிறதுனால ரெண்ட் அக்கவுண்டோட டெபிட் சைடுல கிரெடிட்ல இருக்கிற பேங்க் எழுதுறோம். எவ்வளவு அமௌண்ட்? 8000. சோ 8000 போட்டாச்சு. அடுத்து என்ன அக்கவுண்ட் இருக்கு? பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. பேங்க் வந்து கிரெடிட்ல தானே இருந்துச்சு, ரெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க். பேங்க் கிரெடிட்ல இருக்கு. அப்ப கிரெடிட்ல இருக்கிறதுனால பேங்க் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல பை ரெண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதணும். என்ன அமௌண்ட்? 8000. அதே செகண்ட் காலத்துல எழுதணும். டேட் என்ன? 3rd போட்டுக்கோங்க. சரியா? சரி, இப்ப அடுத்த ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 5th டேட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு, கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கு. சரியா? அப்போ பர்ச்சேஸ் அக்கவுண்டும் கேஷ் அக்கவுண்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். கேஷ் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்னு கிரியேட் பண்ணணும். அந்த அக்கவுண்ட் பேர் வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட். சரியா? கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, கேஷ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, கேபிட்டல் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, ரெண்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா இதெல்லாம் முடிக்கல, கடைசியில முடிக்கணும். எல்லா ஜேர்னல் என்ட்ரியும் இதுல எல்லாத்துலயும் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு கடைசியில முடிக்கணும். அதுக்காக தான் இப்படி கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த பேஜ்ல இடம் இல்லாதனால நான் நெக்ஸ்ட் பேஜ்ல பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். கேஷ் அக்கவுண்ட் ஆல்ரெடி இங்க நம்ம கிரியேட் பண்ணிட்டதுனால கேஷ் அக்கவுண்ட் திரும்ப பண்ண வேண்டாம். சோ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் இப்போ கிரியேட் பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். இது ஒரு நியூ பேஜா இருக்கிறதுனால இப்போ காலம்ஸ் திரும்ப போடணும். திரும்ப ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் போட வேண்டியதுல ஒவ்வொரு பேஜ் மாத்தும் போது மட்டும் போடணும். இப்போ இதுல என்னெல்லாம் வரும் காலம்ஸ் திரும்ப ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுங்க. டேட், பர்டிகுலர்ஸ், அடுத்த காலம் JF. JFனா ஜேர்னல் ஃபோலியோ, பேஜ் நம்பர் ஆஃப் த ஜேர்னல். தென் அமௌண்ட், இதுவும் அமௌண்ட் காலம். சரி, இல்ல ருபீஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது டெபிட் சைடுங்கிறத டினோட் பண்ணதுக்காக DR அப்படின்னு போட்டுக்கோங்க. சரி, அடுத்து இந்த சைடு என்னெல்லாம் காலம்ஸ் வரும்? டேட், பர்டிகுலர்ஸ், அடுத்து JF, அடுத்து என்ன வரும்? அமௌண்ட். இல்ல ருபீஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஜேர்னல் என்ட்ரியை பார்க்கலாம். பாருங்க, பர்ச்சேஸ் வந்து டெபிட்ல இருக்கு இல்லையா? அப்போ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் அக்கவுண்டோட டெபிட் சைடுல கேஷ்னு போடணும். சரியா? அது இப்போ போடலாம். இப்போ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்றேன். பர்ச்சேஸ் அக்கவுண்ட். சரி, பர்ச்சேஸ் டெபிட்ல இருக்கிறதுனால பர்ச்சேஸ் அக்கவுண்டோட டெபிட் சைடுல டு கேஷ், அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னா கேஷ் இருக்கு. சோ கேஷ் அக்கவுண்ட் அப்படின்னு போடணும். இது என்ன டேட்லனா 5th. சோ 5th டேட் போட்டாச்சு. அமௌண்ட் 80,000. சோ 80,000 இங்க போடணும். சரி, இப்போ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் முடிச்சாச்சு. பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டுக்கு அடுத்து அந்த ஜேர்னல் என்ட்ரில என்ன இருக்குன்னா பாருங்க, பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டுக்கு அடுத்து கேஷ் அக்கவுண்ட் இருக்கு. கேஷ் அக்கவுண்ட் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப கேஷ் அக்கவுண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கு இல்லையா? அதனால கிரெடிட் சைடுல பர்ச்சேஸ் அக்கவுண்ட் எழுதணும். கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல
பை பர்ச்சேஸ். கிரெடிட் சைடு எழுதும் போது எல்லாத்துக்கும் பை போடுவாங்க. சரியா? பை பர்ச்சேஸ் அக்கவுண்ட். அமௌண்ட் எவ்வளோ? 80,000. டேட் 5th. சரி, இது முடிச்சாச்சு. இப்ப அடுத்த ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். அடுத்த ஜேர்னல் என்ட்ரி salary account debtor to cash account. salary டெபிட்ல இருக்கு, cash கிரெடிட்ல இருக்கு. அப்போ salary account வந்து டெபிட்ல இருக்கனால salary accountோட டெபிட் சைடுல கேஷ்னு எழுதணும், cash accountோட கிரெடிட் சைடுல salaryன்னு எழுதணும். சரியா? இப்ப எழுதலாமா? salary account மட்டும் நம்ம கிரியேட் பண்ணல, இப்ப புதுசா கிரியேட் பண்ணணும். பண்ணிட்டு salary accountோட டெபிட் சைடுல கேஷ்னு எழுதணும். சரி, இந்த பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே இப்ப salary accountனு எழுதணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஏன் கேப் விடுறதுன்னா, நான் முடிக்கல அக்கவுண்ட், எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு எல்லாம் என்டர் பண்ண பிறகு தான் முடிப்போம். ஸோ salary account போட்டாச்சு. salary account எப்படி பார்த்தோம்? salary account டெபிட்ல இருந்துச்சு. அப்போ salary account டெபிட்ல இருந்துன்னா salary accountோட டெபிட் சைடுல அதுக்கு அடுத்தால என்ன இருந்தது? கேஷ் இருந்து இல்லையா? அது வந்துடும். கேஷ் அக்கவுண்ட் எவ்வளவு ரூபா? 14,000. டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 7th. சரியா? அப்ப salary accountோட டெபிட் சைடுல கேஷ்னு எழுதியாச்சு. இப்ப கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல, ஏன்னா கேஷ் கிரெடிட்ல இருக்கு, அதனால கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல சாலரின்னு எழுதணும். கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல பை salary ₹14,000. டேட் 7th போட்டாச்சு. சாலரிங்கிறதுல அக்கவுண்ட்னு போட்டுக்கணும். சரி, ஓகே. இப்போ அடுத்த சேனல் பார்க்கலாம். பாருங்க, ரேணுகா அக்கவுண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கவுண்ட் இருக்கு. அப்ப ரேணுகா அக்கவுண்ட் வந்து டெபிட்ல இருக்கு, சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கு. அப்ப எப்படி செய்யணும்? லெட்ஜர் ரேணுகா அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கனால ரேணுகா அக்கவுண்டோட டெபிட் சைடுல சேல்ஸ்னு எழுதணும். சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கனால சேல்ஸ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல ரேணுகா அக்கவுண்ட் எழுதணும். சரியா? இப்போ வந்து நம்ம இந்த அக்கவுண்ட் ரெண்டுமே இல்லாதனால இந்த ரெண்டு அக்கவுண்டையும் நம்ம கிரியேட் பண்ணணும். பாருங்க, என்ன அக்கவுண்ட்லாம் இருந்துச்சு? கேஷ் அக்கவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, கேபிட்டல் கிரியேட் பண்ணிட்டோம், ரெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, பேங்க் கிரியேட் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, கேஷ் ஆல்ரெடி பண்ணிட்டோம், சேலரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கேஷ் பண்ணதுனால திரும்ப போடல. இப்ப பாருங்க, ரேணுகா அக்கவுண்டும் சேல்ஸ் அக்கவுண்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ரேணுகா அக்கவுண்டோட டெபிட் சைடுல சேல்ஸ்னு எழுதணும். சரியா? இப்ப நம்ம கிரியேட் பண்ணலாம். பாருங்க, இந்த சைடு நெக்ஸ்ட் பேஜ் எடுத்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட் பண்ணியாச்சு, சேலரி அக்கவுண்ட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து நம்ம கிரியேட் பண்ண போற அக்கவுண்ட் வந்து ரேணுகா அக்கவுண்ட். சரியா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ரேணுகா அக்கவுண்ட், அடுத்து சேல்ஸ் அக்கவுண்ட், அது கொஞ்சம் கேப் விட்டுட்டு சேல்ஸ் அக்கவுண்ட். சரி, இப்போ ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்குன்னா, ரேணுகா அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு. சோ ரேணுகா அக்கவுண்டோட டெபிட் சைடுல அதுக்கு பக்கத்துல இருக்கிற அக்கவுண்ட் என்னது? சேல்ஸ். அதாவது ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்குதுன்னா, ரேணுகா அக்கவுண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கவுண்ட் இருக்கு. அப்போ ரேணுகா அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கிறதுனால ரேணுகா அக்கவுண்டோட டெபிட் சைடுல டு சேல்ஸ் அப்படின்னு எழுதணும். டு சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதிட்டு அமௌண்ட் எவ்வளவு? 25,000. சரி, ரேணுகா அக்கவுண்டோட டெபிட் சைடுல எழுதியாச்சு. இப்ப சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கனால சேல்ஸ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல ரேணுகா அக்கவுண்ட் எழுதணும். பை ரேணுகா அக்கவுண்ட் எவ்வளவு அமௌண்ட்? 25. அதே 25,000 தான் செகண்ட் காலத்துல போடணும். 25,000. இதுக்கு டேட் என்ன? 8th. சரியா? இப்போ அடுத்த ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ரேணுகா அக்கவுண்ட் முடிச்சாச்சு இல்லையா? அது மாதிரி சேல்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து கேஷ் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு, கமிஷன் அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கு. அப்போ கேஷ் அக்கவுண்டோட டெபிட் சைடுல கமிஷன் எழுதணும், கமிஷன் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல கேஷ்னு எழுதணும். ஏன் கமிஷன் கிரெடிட் சைடுனா கமிஷன் வந்து கிரெடிட்ல இருக்கு. சோ இப்போ கேஷ் அக்கவுண்டோட டெபிட் சைடுல கமிஷன் எழுதணும். பாருங்க, கேஷ் அக்கவுண்ட் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுதான். அதுல நிறைய என்ட்ரா இருக்கு, கேபிட்டல் என்ட்ரா இருக்கு, பர்ச்சேஸ், சேலரி, இதெல்லாம் கேஷ்ல கொடுத்தோமோ எதெல்லாம் கேஷா வந்துச்சோ அது எல்லாம் கேஷ் கீழே வந்துடும். இப்போ இதுல வந்து என்ன போட்டிருக்கோம்? கமிஷன் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். அதனால என்ன போட்டிருக்கோம்? கேஷ் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு. அப்போ கேஷ் அக்கவுண்டோட டெபிட் சைடுல என்ன டேட்ல இருக்குது? 10th. டு கமிஷன் அப்படின்னு போடணும். ஏன்னா அது பக்கத்துல இருக்கிறது கிரெடிட்ல இருக்கிறது வந்து என்னதுதான்? கமிஷன் தான் இருக்கு. கமிஷன் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டு அமௌண்ட் எவ்வளவுனா 1000. சரி, இப்ப இது முடிஞ்சிட்டு இப்ப இனிமே என்ன செய்யணும்? இனிமே வந்து கமிஷன் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல கேஷ்னு எழுதணும்.
இந்த பேஜ் முடிஞ்சிட்டு பாருங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கேன், சேலரி போட்டாச்சு, ரேணுகா போட்டாச்சு, சேல்ஸ் போட்டாச்சு. பாருங்க இங்க இடம் இல்ல, அதனால நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்த உடனே அதுல எல்லா காலம்ஸும் போட்டாச்சு. டெபிட் சைடுங்களுக்கு டிஆர் போட்டாச்சு, இந்த சைடு வந்து கிரெடிட் சைடுங்களுக்கு சிஆர் போட்டேன், எல்லா காலம்ஸும் போட்டேன். இப்போ இந்த கமிஷனுக்கு அக்கௌண்ட் இல்ல இல்லையா, அதனால கமிஷனுக்கு கிரியேட் பண்றேன். கமிஷன் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கமிஷன் அக்கவுண்ட்டுக்கு நம்ம என்டர் பண்ணணும். கேஷ்ல என்டர் பண்ணிட்டோம் இல்லையா, கேஷ்ல என்ன போட்டோம், கேஷ் அக்கவுண்டோட டெபிட் சைடுல கமிஷன் போட்டாச்சு. அப்போ கமிஷன் கிரெடிட்ல இருக்கிறதுனால கமிஷன் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல கேஷ்னு போடணும். பை கேஷ் அக்கவுண்ட், டேட் 10th, கேஷ் அக்கவுண்ட் போட்டு எவ்வளவு ரூபாய், 1000 ரூபீஸ் செகண்ட் காலத்துல போடணும். சரியா? இப்போ அடுத்த ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். அடுத்த ஜேர்னல் என்ட்ரி பாருங்க, டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் வந்து டெபிட்ல இருக்கு, கேஷ் வந்து கிரெடிட்ல இருக்கு, அப்படிதானே? பாருங்க, டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ்னு இருக்கு. அப்போ டிராயிங் டெபிட்ல இருந்துச்சுன்னா டிராயிங் அக்கவுண்டோட டெபிட் சைடுல கேஷ்னு எழுதணும். கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கனால கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல டிராயிங்ஸ்னு எழுதணும். சரியா? இப்போ நமக்கு வந்து டிராயிங்ஸ் அக்கவுண்ட் இல்ல, அதை கிரியேட் பண்ணணும். ஆனா கேஷ் அக்கவுண்ட் ஆல்ரெடி இருக்கு, அதுல என்டர் பண்ணிடலாம். இப்போ டிராயிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்டர் பண்ணலாம். பாருங்க, கமிஷன் அக்கவுண்ட் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இன்னொரு அக்கவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். கொஞ்சம் கேப் விட்டுருங்க, ஏன்னா அதை முடிக்கணும் இல்லையா, அதனால டிராயிங்ஸ் அக்கவுண்ட் கொஞ்சம் தள்ளி எழுதலாம். டிராயிங்ஸ் அக்கவுண்ட். சரி, அப்போ இந்த டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு, அதனால டிராயிங்ஸ் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல டு கேஷ், ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து கேஷ் அக்கவுண்ட் தான் இருக்கு. கேஷ் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டு எவ்வளவு போடணும்னா 30,000. ஓனர் வந்து 30,000 எடுத்திருக்காரு. சோ டிராயிங் டெபிட்ல இருக்கனால டெபிட் சைடுல கேஷ்னு எழுதியாச்சு. இப்போ என்ன செய்யணும், இதுக்குரிய டேட் என்ன, 13th போடணும். இப்போ இந்த டிராயிங்ஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல கேஷ் எழுதியாச்சு. இப்போ இனிமே என்ன செய்யணும், கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடு, ஏன்னா கேஷ் கிரெடிட்ல இருக்கு, கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல டிராயிங்ஸ்னு எழுதணும். சோ கேஷ் அக்கவுண்ட் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது இருக்குது, அதை என்டர் பண்ணலாம். பாருங்க, கேஷ் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல 13 டேட் பை டிராயிங்ஸ், ஏன்னா கேஷ் வந்து கிரெடிட்ல இருக்கனால கிரெடிட் சைடுல என்டர் பண்றோம். கேஷ் அக்கவுண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கனால கிரெடிட் சைடுல அது பக்கத்துல இருக்கிற அக்கவுண்ட என்டர் பண்றோம். இது என்னது, டிராயிங்ஸ் என்டர் பண்றோம். எவ்வளவு, 30,000. சரி, இப்போ அடுத்த ஜேர்னல் பார்க்கலாம். பாருங்க, இந்த ஜேர்னல் இதுல வந்து என்னன்னா, இது எதுக்காகனா அக்கவுண்ட் செட்டில் பண்ணதுக்காக கொடுத்திருக்கு. ரேணுகா அக்கவுண்ட் செட்டில்னு கொடுத்திருக்கு. கொஞ்சம் முன்னாடி பாத்திருந்தீங்கன்னா ரேணுகாக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவுக்குன்னா 25,000க்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ அவங்க வந்து பணம் கொடுக்கறாங்க. எவ்வளவு கொடுக்கறாங்கன்னா only 24,000 தான் கொடுக்காங்க. ஆனா அக்கவுண்ட் செட்டில்டுன்னு டிரான்சாக்ஷன் இருக்குது. அப்போ 24,000 தந்தவங்களுக்கு 25,000 அக்கவுண்ட கேன்சல் பண்ணணும்னா என்ன செய்யணும், ரேணுகா அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கிறத கிரெடிட் பண்ணா கேன்சல் ஆயிரும். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும். அதாவது பிளஸ் 5,000 இருந்துச்சுன்னா மைனஸ் 5,000 போட்டா கேன்சல் ஆயிரும். அதே மாதிரிதான் அக்கௌண்டன்சில டெபிட்ல 25,000 இருந்துச்சுன்னா கிரெடிட்ல 25,000 போட்டீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ அவங்க அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருது. சோ ரேணுகா அக்கௌண்ட் கிரெடிட்ல தான் வரும். ஏன்னா அவங்க வந்து யாரு, கிவர், அவங்க தான் மணி கொடுக்கறாங்க. நம்ம ரூல்ஸ் படி பார்த்தாலும் அவங்க தான் கிவர், அதனால கிரெடிட் ஆகுது. அடுத்து கேஷ் வந்து உள்ள வரதுனால டெபிட் இல்லையா, டிஸ்கவுண்டும் டெபிட் சொன்னேன், ஏன்னா அது எக்ஸ்பென்ஸ்ங்கறனால டெபிட்னு சொல்லி சொன்னேன். இப்போ இதுக்கு நம்ம எப்படி லெட்ஜர் போடலாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க இதுல தான் தப்பு பண்ணுவாங்க. இந்த லெட்ஜர் எடுத்து எழுதும் போது எந்த தப்பும் வராம இருக்கக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். கேஷ் அக்கவுண்ட் ஆல்ரெடி இருக்கு, கிரியேட் பண்ண வேண்டாம். டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் மட்டும் கிரியேட் பண்ணணும். ரேணுகா அக்கவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால இப்போ நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட். கிரியேட் பண்ணலாமா? பாருங்க, கமிஷன் அக்கவுண்ட் போட்டாச்சு, டிராயிங்ஸ் அக்கவுண்ட், அதுல கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்ப இந்த ஒரு அக்கவுண்ட் தான். நான் இப்ப எல்லாம் ஒண்ணு போல க்ளோஸ் பண்ணிடலாம். டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட், டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் போட்டுட்டு ஜேர்னல் என்ட்ரியை யோசித்து பாருங்க. டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட்ல நம்ம இப்ப என்டர் பண்ண போறோம். டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் வந்து டெபிட்ல இருக்கு. டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் டெபிட்ல இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ரேணுகா அக்கவுண்ட் இருக்கு. அப்போ அந்த ஜேர்னலை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பாருங்க, டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் வந்து டெபிட்ல இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல கிரெடிட்ல இருக்கிறது வந்து ரேணுகா அக்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட்ல
டெபிட்ல இருக்கிறதுனால டெபிட் சைடுல ரேணுகான்னு போடணும். போட்டுட்டு அமௌண்ட் வந்து 1000 தான் போடணும். ஏன்னா டிஸ்கவுண்ட் 1000 தானே. பேரு ரேணுகான் இருந்தாலும் 25,000 கொண்டு போய் பிள்ளைங்க போட்டுருவாங்க. அது தப்பு. டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு இந்த என்ட்ரில. சோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்டோட டெபிட் சைடுல ரேணுகான் எழுதிட்டு அமௌண்ட் 1000 போடணும். சரியா போடலாமா? பாருங்க, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கிறதுனால டிஸ்கவுண்ட் அக்கௌண்டோட டெபிட் சைடுல அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிரெடிட் அக்கௌண்ட்டை எழுதுறோம். அது கிரெடிட் அக்கௌண்ட் என்ன இருக்கு? ரேணுகா அக்கௌண்ட் இருக்கு. டு ரேணுகா அக்கௌண்ட் டேட் 15th. அமௌண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்தோமோ அதுதான் அந்த ரேணுகா அக்கௌண்ட்டுக்கு நேரா வரணும். ரேணுகாக்கு நம்ம எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோமோ அது மட்டும் தான் வரணும். எவ்வளவு கொடுத்துருக்கோம்னா 1000 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். அதாவது பொதுவா லெட்ஜர் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படிங்கும் போது 1000 தான் இருக்கணும். இதுல போய் 25,000 போடக்கூடாது. ரேணுகா அக்கௌண்ட்ல வந்து 25,000 தானே இருக்கு, நம்ம அதை போடலாம்னு சொல்லி போடக்கூடாது, தப்பு. டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்னாலே ரேணுகா போட்டு 1000 தான் போடணும். சரி, இப்போ அடுத்த அக்கௌண்ட் என்ன இருக்குது? கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. கேஷ் அக்கௌண்டும் டெபிட்ல தான் இருக்கு. அப்போ கேஷ் அக்கௌண்டோட டெபிட் சைட்லயும் ரேணுகான் தான் எழுதணும். ஆனா அமௌண்ட் வந்து 24,000 போடணும். பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் இப்போ இந்த என்ட்ரில வந்து கேஷ் வந்து டெபிட்ல இருக்கு. அதனால கேஷ் டெபிட்ல இருக்கனால கேஷ் அக்கௌண்டோட டெபிட் சைடுல டேட் போட்டுக்கோங்க 15th. டெபிட் சைடுல அதுக்கு ஆப்போசிட்ல, அதாவது கிரெடிட்ல இருக்கிறது வந்து ரேணுகா, அதனால டு ரேணுகான்னு போடணும். டு ரேணுகா அக்கௌண்ட் போட்டு எவ்வளவு அமௌண்ட் போடணும்னா 24,000 தான் போடணும். ஏன்னா டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்ல போட்டாச்சு 1000. அப்போ 24,000 தான் மீதி ரேணுகா அக்கௌண்ட்ல வரணும். அதனால அது இங்க போடணும். சரி, இப்போ வந்து அடுத்து எந்த அக்கௌண்ட் போடணும்? ரேணுகா அக்கௌண்ட்ல என்டர் பண்ணணும். ரேணுகா அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. அதனால ரேணுகா அக்கௌண்டோட கிரெடிட் சைடுல இந்த ரெண்டு அக்கௌண்ட் வரும். கேஷும் வரும், டிஸ்கவுண்டும் வரும். சரியா? அது இப்ப நம்ம என்டர் பண்ணலாம். ரேணுகா அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கனால ரேணுகா அக்கௌண்டோட கிரெடிட் சைடுல அதுக்கு ஏத்தால இருக்கிற அந்த ரெண்டு அக்கௌண்ட் வரும். ரேணுகா அக்கௌண்டோட கிரெடிட் சைடுல, ஏன்னா ரேணுகா அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கு, அதனால டேட் 15th போட்டுக்கோங்க. கிரெடிட் சைடுல எப்பவுமே ஆரம்பிக்கும் போது பை போடணும். சரியா? பை கேஷ் அக்கௌண்ட் அதே 15th டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் ரெண்டுமே எங்க இருக்கு? அது பக்கத்துல இருக்கு இல்லையா? பை டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட், அதாவது கேஷ் அக்கௌண்டும் இருக்குது, டிஸ்கவுண்ட் அக்கௌண்டும் இருக்கு. எது பக்கத்துல? ரேணுகா வந்து கிரெடிட்ல இருக்கும்போது இந்த ரெண்டும் டெபிட்ல இருக்கு. அதனால ரேணுகா அக்கௌண்டோட கிரெடிட் சைடுல இந்த ரெண்டையும் நம்ம எழுதுறோம். என்ன அமௌண்ட்? 24,000, டிஸ்கவுண்ட் 1000. அப்போ அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா 24,000 பிளஸ் 1000 25,000 வந்துருது. சரியா? சரி, இனிமே நம்ம ஒவ்வொரு அக்கௌண்டையா முடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, எல்லாம் நம்ம என்டர் பண்ணி மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஒண்ணுலயும் டோட்டல் போடல. இப்ப முதல்ல அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது கேஷ் அக்கௌண்ட். இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? இது வந்து டெபிட் சைடு இல்லையா? இந்த சைடு ஃபுல்லா டெபிட் சைடு. டெபிட் சைடு டோட்டலையும் பார்க்கணும். இது வந்து ஃபுல்லா கிரெடிட் சைடு. இந்த டோட்டலையும் பார்க்கணும். பார்க்கும்போது எந்த சைடு குறையா இருக்கோ அந்த சைடு பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட், மீதி உள்ள அமௌண்ட்டை எழுதணும். அதாவது இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்புறேன். இப்போ வந்து நீங்க கடைக்கு போறீங்க. இப்போ வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து 500 கிராம் வாங்குறீங்கன்னா ஒன் சைடு 500 கிராம் வெயிட் போடுவான், இன்னொரு சைடு 500 கிராம் அந்த வெஜிடபிள் என்ன கேட்டமோ அது போடுவாங்க. போட்டாதான் அது ஈக்குவல் ஆகும். அதே மாதிரிதான் அக்கௌண்டன்சிலையும் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் லெட்ஜர்ல போய் க்ளோஸ் பண்ணும்போது இதுக்கு பேரே பேலன்சிங் சொல்லுவாங்க. பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கணும்ப்பா. சரியா? புரியுதா? டெபிட் சைடும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கணும், கிரெடிட் சைடும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப பாருங்க, எந்த சைடு டோட்டல் எவ்வளவு வருதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்ப டோட்டல் போடலாம். நான் அதுக்கு வேற கலர் யூஸ் பண்றேன், அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாருங்க, இந்த டோட்டல் பாருங்க, 0 0 0. அடுத்து 4th நம்பர் வரும்போது 4 + 1 so 5. அடுத்து 2 இருக்குது. சரியா? 2. அடுத்து 6. அப்போ இந்த சைடு வந்து 6,25,000 வருது டோட்டல். ஆனா இங்க பாருங்க, இங்க பார்த்தா எவ்வளவுதான் இருக்குது? வெறும் 52,000 தான் இருக்கு. பாருங்க, ஆட் பண்ணி பாருங்க, 52,000 தான் வருது. அந்த டோட்டல் இங்க போட முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா நம்ம
அந்த பெரிய டோட்டல், அதாவது இந்த 6,25,000ல இருந்து இந்த டோட்டல், அதாவது இந்த டோட்டல் வந்து எவ்வளவுனா 52,000 வருது பாருங்க. இந்த மாதிரி டோட்டல் போடும்போது தனியா எழுதி பாருங்க. இங்க பாருங்க 8,000, 14,000, 30,000 ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க 0, 0, 0, then 8 plus 4, 12, so 1, so 5, 52,000 வருது. அப்ப 52,000 ஒன் சைடு போட்டோம்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்காது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 6,25,000 மேல போட்டு 52,000 கீழே போட்டு மைனஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை தான் அந்த சைட்ல நம்ம போடணும். அந்த அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 5,73,000 வருது. அதை இப்ப நம்ம போடலாம். எவ்வளவு 5 lakh பாருங்க 5,73,000. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். எப்பவுமே பாத்துக்கோங்க டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலாவே இருக்கணும். இங்க வந்து 6,25,000 ஆனா இங்க வெறும் 52,000 தான் இருந்தது. அதனால என்ன பண்ணோம், இந்த டோட்டல்ல இருந்து அந்த 52,000 லெஸ் பண்ணோம். சோ நமக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சது. அத இங்க டோட்டல் இப்ப டோட்டல் போட்டீங்கன்னா சேமா இருக்கும். இதே 6,25,000 இங்கேயும் வந்துடும். 6,25,000. சரி, இது என்ன பெயர் கொடுக்கணும்னா எல்லா அக்கௌண்ட்டுக்குமே ஒரு பெயர் கொடுக்கணும் இல்லையா? எப்பவுமே இந்த அக்கௌண்ட் எப்போ முடிப்பாங்கன்னா லாஸ்ட் டேட்ல தான் முடிப்பாங்க. சோ இது எந்த மாசம்? ஆகஸ்ட். ஆகஸ்ட்னாலே 31 டேஸ் இருக்கும். சோ 31 போட்டு என்ன பண்ணணும், இங்க பை பேலன்ஸ் சிடி, அதாவது பேலன்ஸ் அப்படின்னால நான் சொல்லி தந்தேன். தராசு, கடையில தராசு வச்சிருப்பான் பாத்திருக்கீங்களா? பேலன்சிங் மிஷின். அது வந்து ஒன் சைடு என்ன போடுறானோ அடுத்த சைடு அதே போட்டாதான் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம அக்கௌண்டிங்ல இதை பேலன்சிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. டெபிட் சைடுல என்ன டோட்டல் இருக்கோ, இதான டெபிட் சைடு டோட்டல் இருக்கோ அதே டோட்டல் கிரெடிட் சைடு வரணும். ஆனா இங்க குறையா இருக்கு. அதனால அந்த டோட்டல்ல இருந்து இந்த மூணையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ண அமௌண்ட் தான் இது. அது என்ன கொடுப்போம்னா பை பேலன்ஸ் சி பை டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேலன்ஸ் சிடினா கேரி டவுன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த மாசத்துக்கு கணக்குல பார்க்கும்போது இவ்வளவு ரூபாய் நம்ம கைவசம் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் பேலன்ஸ் சிடி அப்படின்னு போடுறாங்க. பேலன்ஸ் சிடினா பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப அடுத்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ல வேற எதுவுமே இல்ல. கேஷ் அக்கௌண்ட்லயாவது நிறைய இருந்துச்சு. டோட்டல் எல்லாம் பண்ணதுக்கு ஒருவேளை நீங்க கஷ்டமா ஃபீல் பண்ணலாம். ஆனா போக போக ஈஸியா பழகிரும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 6 lakhs வந்து இந்த சைடு மட்டும் தான் இருக்கு. அதுவும் கிரெடிட் சைடு மட்டும் தான் இருக்கு. இப்போ கிரெடிட் சைடு மட்டும் இருந்துச்சுன்னா டெபிட் சைடும் போட்டாதானே ரெண்டு சைடு ஈக்குவல் ஆகும். அப்போ என்ன செய்யணும், டெபிட் சைடுல நம்ம எழுதணும். என்ன எழுதணும்னா இப்ப லாஸ்ட் டேட் தான் போடணும்னு சொன்னேன் இல்லையா? லாஸ்ட் டேட் என்ன 31st போட்டுட்டு டு பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டு அங்க என்ன டோட்டல் இருக்கும், அங்க 6 lakhs இருக்குல்ல, தராசுல ஒரு சைடு என்ன போட்டோமோ அதே அடுத்த சைடு போட்டாதான் ஈக்குவல் ஆகும். அதே மாதிரி இந்த பேலன்ஸுக்கு நேர நீங்க என்ன செய்யணும்னா அந்த 6 lakhs rupees போடணும். சரியா? போட்டுட்டு டோட்டல் போட வேண்டியதான். இப்போ ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கனால இப்ப டோட்டல் போடலாம். இங்கேயும் அதே மாதிரி உடனே என்ன செஞ்சிடணும், டோட்டல் போடணும். சரி, இந்த அக்கௌண்ட் முடிச்சிட்டு இப்ப அடுத்த அக்கௌண்ட் பாருங்க, ரெண்ட் அக்கௌண்ட். ரெண்ட் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா டெபிட் சைட்ல மட்டும் தான் இருக்கு. ரெண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல மட்டும் தான் இருக்கு. கிரெடிட் சைட்ல எதுவுமே இல்ல. அப்போ உடனே கிரெடிட் சைட்ல எழுதணும். லாஸ்ட் டேட்ல தான் எப்பவும் போடணும்னு சொல்லியிருக்கேன். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால 31st ஆகஸ்ட் போட்டுட்டு பை பேலன்ஸ் சிடி அப்படின்னு போடுறீங்க. போட்டுட்டு இங்க என்ன டோட்டல் இருக்கும் 8,000 இருக்குல்ல, அதே இது இங்கேயும் போடணும். அப்பதான் ஈக்குவல் ஆகும். போட்டுட்டு டோட்டல் போட்டு விட்டுற வேண்டியதான். ரெண்டு பக்கமும் ஈக்குவலான டோட்டல் இருக்குன்னு காட்டுறோம் அக்கௌண்ட்ல. இங்க 8,000 இங்கேயும் 8,000, அங்க ஏற்கனவே 8,000 இருக்குது. சோ 8,000 போட்டாச்சு. இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து பேங்க் அக்கௌண்ட் பாருங்க. பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல மட்டும்தான் ரெண்ட் இருக்கு. எவ்வளவு 8,000 இருக்கு. டெபிட்ல எதுவுமே இல்ல. அப்ப நம்ம டெபிட்ல போட்டு என்டர் பண்ணணும். என்ன போடணும், பேலன்ஸ் சிடின்னு போடணும். சரியா? அது என்ன டேட், லாஸ்ட் டேட் 31st. சோ டு பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டு 8,000 போட்டுரும். போட்டு இப்ப டோட்டல் போட்ட வேண்டியதான். இங்க டோட்டல் 8,000, இங்கேயும் டோட்டல் 8,000. ஈக்குவலா இருக்கணும். டோட்டல் மட்டும் எப்பவுமே டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த அக்கௌண்ட்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பேஜ்ல உள்ள அக்கௌண்ட்ஸையும் க்ளோஸ் பண்ணலாம்.
இந்த அக்கௌண்ட் பாருங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதுல வந்து டெபிட் சைடு மட்டும்தான் 80,000 இருக்கு. கிரெடிட் சைடு எதுவுமே இல்லை. அப்ப நம்ம என்ன போடணும்? இந்த பேலன்ஸ் சிடி போட வேண்டியதான். 31st டேட்டு பை கிரெடிட் சைடா இருந்தா பை போடணும். பை பேலன்ஸ் சிடி எவ்வளவு அமௌண்ட் இங்க இருக்கு அதே 80,000 தான் அங்கேயும் போடணும். போட்டாதான் ஈக்குவல் ஆகும் போத் சைடு. சரி, இப்போ டோட்டல் போட வேண்டியதான். டோட்டல் அங்கேயும் 80,000 இங்கேயும் 80,000. பாருங்க இங்க ஏற்கனவே 80,000 இருக்கனால டோட்டல் போட்டீங்கன்னா 80,000 தான் வரும். சரி, அடுத்த அக்கௌண்ட் என்ன இருக்கு? சேலரி அக்கௌண்ட் இருக்கு. சேலரி அக்கௌண்ட்ல என்ன இருக்கு? டெபிட் சைடு மட்டும் தான் 14,000 இருக்கு. அப்ப கிரெடிட் சைடு நம்ம தான் போடணும். என்ன போடணும்? அதே ஆகஸ்ட் 31st போட்டோம்னா பை பேலன்ஸ் சிடி என்ன அமௌண்ட் 14,000. அப்ப அங்கேயும் 14,000 டோட்டல் போட வேண்டியதான். 14,000. அப்போ அதே மாதிரி இங்கேயும் 14,000 டோட்டல். சரி, அடுத்து ரேணுகா அக்கௌண்ட். ரேணுகா அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க 25,000 இருக்குது. இங்கேயும் பாருங்க 25,000 இருக்குது. ஏன்னா அவங்க அக்கௌண்ட் செட்டில் ஆயிட்டுன்னு சொல்லி அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. பேலன்ஸே இருக்காது இதுல. அவங்க கேஷ் 24,000 தந்துட்டாங்க. நம்ம அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் 1,000 கொடுத்துட்டோம். அவங்க அக்கௌண்ட் வந்து செட்டில் ஆயிடுச்சு. சோ இங்கேயும் டோட்டல் ஈக்குவல் ஆயிடுச்சு 25,000. இங்கேயும் பாருங்க 25,000 இருக்கு. சோ இங்கேயும் 25,000 போட வேண்டியதான். அப்ப இதுக்கு பேலன்ஸ் சிடி வராது. சரி, அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்ல பாருங்க கிரெடிட் சைடு மட்டும் தான் 25,000 இருக்கு. டெபிட் சைடு எதுவுமே இல்லை. அப்ப டெபிட் சைடு நம்ம என்டர் பண்ணணும். டேட்டு லாஸ்ட் டேட் 31st to பேலன்ஸ் சிடி எவ்வளவு ரூபாய்? 25,000. 25,000. இப்ப டோட்டல் போடணும். அவ்வளவுதான். 25,000. இங்கேயும் 25,000 அங்க ஏற்கனவே இருக்குதா அந்த டோட்டல போட போறோம். அடுத்து பாருங்க கமிஷன் அக்கௌண்ட நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். சரியா? கமிஷன் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் சைடுல 1,000 இருக்குது. அப்போ டெபிட் சைட்லயும் 1,000 போடணும் இல்லையா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா லாஸ்ட் டேட் அதான் அதுல வரும். சரியா? பேலன்ஸ் போடும்போது லாஸ்ட் டேட் தான் வரும். சோ டு பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டு இங்க என்ன அமௌண்ட் இருக்கு பாருங்க. என்ன அமௌண்ட் இருக்கு? கேஷ் கிட்ட 1,000 இருக்கு இல்லையா? அதே 1,000 தான் இங்கேயும் வரும். ஒரு தராசுல எப்படி போடுவாங்களோ அதே மாதிரிதான் மைண்ட்ல இருக்கணும். 1,000. அப்ப டோட்டல் போடணும். ரெண்டு பக்கம் இங்க டோட்டல் போட்டாச்சு 1,000. அதே டோட்டல் தான் அங்கேயும் இருக்கு. ஏற்கனவே அங்க கேஷ்ல 1,000 இருக்கு. சோ 1,000 போட்டுற வேண்டியதான். சரியா? அடுத்து பாருங்க டிராயிங்ஸ் அக்கௌண்ட். இதுல வந்து டெபிட்ல 30,000 இருக்கு. கிரெடிட்ல எதுவுமே இல்லை. அப்ப கிரெடிட் சைட்ல நம்ம போடணும். கிரெடிட் சைட்ல என்ன போடணும்? 31st எப்பவும் போல போட்டுக்கோங்க. பை பேலன்ஸ் சிடி. பேலன்ஸ் சிடி போட்டாச்சு. இங்க வந்து 30,000. இங்க பேலன்ஸ் சிடி எவ்வளவு போடணும்? அதே 30,000 போடணும். அப்பதானே ஈக்குவல் ஆகும். சோ செகண்ட் காலத்துல 30,000 போட்டாச்சு. இப்ப டோட்டல் பண்றோம். இங்கேயும் டோட்டல் போட்டுறணும். 30,000. அதே மாதிரி அதே சைட்ல இங்க ஏற்கனவே இருக்கிற 30,000 கீழே இறக்கி டோட்டல் காலத்துல போடணும். அவ்வளவுதான். அடுத்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட் முடிச்சுட்டா இப்ப டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்ல பாருங்க 1,000 டெபிட் சைட்ல இருக்கு. அப்ப கிரெடிட் சைட்ல நம்ம எழுதணும். சரியா? கிரெடிட் சைட்ல என்ன எழுதணும்? 31st போட்டாச்சு. பை போட்டாச்சு. அதே பேலன்ஸ் என்ன போடணும்? பேலன்ஸ் சிடி டிஸ்கவுண்ட் 1,000. இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிடுச்சு. 1,000 போட்டுற வேண்டியதான். இங்க 1,000 போட்டிருக்கேன். 1,000 டோட்டல் எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் டோட்டல் போட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான். எல்லா லெட்ஜரையும் முடிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணணும். பாருங்க எல்லாத்துலயும் ரெட்ல போட்டிருக்கிறது எல்லாம் கிளியரா பாருங்க. ரெட்ல போட்டிருக்கிறது எல்லாம் பேலன்ஸ் சிடி போட்டிருக்கேன். ஒரு சைடு இந்த சைடு என்ன இருக்கு? அமௌண்ட் இருக்கு. இந்த சைடு இல்ல. சோ நம்ம பேலன்ஸ் போட்டு 1,000 போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க அமௌண்ட் இருக்கு. இங்க இல்ல. அதனால பேலன்ஸ் போட்டு அமௌண்ட் போட்டிருக்கோம். இங்க டிஸ்கவுண்ட்ல இங்க அமௌண்ட் இருக்கு. இங்க இல்ல. அதனால பேலன்ஸ்ல போட்டு டோட்டல் போட்டிருக்கோம். அதாவது ஒரு தராசு மாதிரி ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட பேலன்சிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்டையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா லெட்ஜர் போட முடியும். லெட்ஜர் போட்டாதான் அதுக்கு பிறகு நாம என்ன செய்ய முடியும்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் பாருங்கள் நான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்,
அப்படியே வரிசையாக எல்லா அக்கௌண்ட்டும் கொடுத்துட்டே இருக்கிறேன். இதை நீங்கள் முடிஞ்சால் காப்பி பண்ணி கூட நீங்கள் அந்த சம்மை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சிகப்பு கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து பேலன்ஸ் பண்ணுது. எல்லாத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் குறையுதோ அது மட்டும்தான் பேலன்ஸாக வருது. அதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியும், லெட்ஜர் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரி, அடுத்து பாருங்கள், அடுத்தால திரும்ப இன்னும் மீதி உள்ள அக்கௌண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். அது போக இன்னும் என்னெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணமோ அந்த வீடியோவில் கொடுத்துருக்கணும், அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பார்த்து கூட உங்கள் நோட்டில் நீங்கள் என்ன செய்ய முடியும், காப்பி பண்ண முடியும். இதுலேயும் பாருங்கள் சிகப்பாக போட்டிருக்கிறது எல்லாம் பேலன்ஸு. அங்கே குறையிற அமௌண்ட் அந்த சைடு கூட இருக்குது, இந்த சைடு குறையா இருக்குது. அதனால் பேலன்ஸ் அமௌண்ட் போட்டு நம்ம டேலி பண்ணுறோம். அப்படியே தான் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் சேலரி அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்கள் ரேணுகா அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் இல்லை. ஏன்னா ரெண்டு சைடுமே டோட்டல் ஈக்குவலாக இருக்கிறதுனால ரேணுகா அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பேலன்ஸ் இல்லாமல் டோட்டல் போட்டிருக்கோம். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போட்டோம், அதுவும் போட்டாச்சு. அடுத்து அது போக கமிஷன் அக்கௌண்ட்டு, டிராயிங் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம், அந்த எது குறைவாக இருக்கோ, எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அந்த சைடு பேலன்ஸ்னு போட்டு நம்ம அமௌண்ட்டை என்ன செஞ்சுருக்கோம், டேலி பண்ணியிருக்கோம். அப்படி டேலி பண்ணும்போது தான் அந்த கணக்கு ரெண்டு பக்கமும் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் லெட்ஜர் போடணும்னா முதல்ல உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்டிங் ரூல்ஸ் மைண்டில் தெரிஞ்சிட்டனாலே, நல்ல தரோவாயிட்டனாலே உங்களால் ஈஸியாக ஜேர்னல் எழுதியும் லெட்ஜர் போடலாம். அந்த ஜேர்னல் எழுதாமலே கூட நீங்கள் மைண்டில் ஜேர்னல் நினச்சிட்டு கூட டைரக்ட் லெட்ஜர் கூட போட முடியும். சரியா? அதனால் இந்த ரூல்ஸை வந்து நல்லா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் நல்லா தெரியணும்னா நான் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் கூட நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். லிம்சா மிஷன் போட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ்னு போட்டிங்கன்னா வரும். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த லெட்ஜர் போடுங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜேர்னல் தெரிஞ்ச பிறகு தான் லெட்ஜர் போட முடியும். சரியா? எப்படின்னா ரூல்ஸை வச்சு தான் நீங்கள் ஜேர்னல் போட முடியும். அந்த ஜேர்னலை வச்சு தான் லெட்ஜர் போட முடியும். லெட்ஜர் தரோவாயிட்டுனா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ட்ரையல் பேலன்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். அதனால் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.